Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 898 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி அட்டாக் பண்றதுக்காக 3 பேரு அந்த லிசார்ட் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு கட 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 கடன்னு வர்றானுங்க. வந்த வேகத்துல லூஃபி அவனுங்க 3 பேர்த்தையும் அடிச்சு தெரிய விட்டுருவான். சரி அவ்வளவுதான் பஞ்சாயத்து முடிஞ்சுன்னு பார்த்தா அந்த லிசார்ட் வந்து தனியா நம்ம பையில அட்டாக் பண்ணும். வெட்டுவானா நம்மால அதோட கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு சுத்தி வீசுவான். நேரா அந்த பேசல் ஹாக்கின்ஸ் நோக்கி தான் போகும். அவன் என்னடான்னா கத்திய வித்தியாசமா மாத்தி அந்த லிசார்டோட வயிற்றுலயே ஒரு சொருகு அப்படியே ஓட்டையாயிரும். கத்திய வச்சு சொருகுனா கூட உள்ள சொருகி இருக்கும். ஆனா இந்த கத்தி வயிற்றையே ஓட்டையாக்கிருச்சு. லூஃபியே ஒரு செகண்ட் அந்த லிசார்ட பார்த்து ஃபீல் பண்ணுவான். பாவம் இவ்வளவு கொடூரமா செத்து போச்சேன்னு. அதையே இப்படி கர்ண கொடூரமா கொல்றானே எனிமீஸ்னா அப்ப எப்படி கொல்லுவான். அவன் பண்ணதை பார்த்துட்டு ஜோரோவே ஒரு செகண்ட் ஜர்க்காயி பயந்து பேக்கெல்லாம் அடிக்க மாட்டான். கத்திய வச்சு அங்க இருக்க 2 பேர்த்த ஒரு வெட்டுவான். அவனுக்கு தெரிக்கிற அந்த கேப்ல ஒரு வெட்டு நேரா அவன் மண்டையில வந்து சொல்லுப்புன்னு ஒரு வெட்டு விழும். இப்படி ஒரு அட்டாக்க டைரக்டா பண்ணுவான்னு அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான். தெரிஞ்சிருந்தா தான் எஸ்கேப் ஆயிருப்பானே. லூஃபி எல்லாம் பார்த்துட்டு வா வாட் அ ஷாட், மெயின் ஆளுக்கு டண்டனக்கா டனக்கனக்கா அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணுவான். சுத்தி இருக்க அவன் ஆளுகள்லாம் பீதியில நட்டிங்க போயிருவானுங்க. ஏன்னா அவனை நம்பிதான் இவ்வளவு தூரம் சீன் போட்டு வந்தானுங்க. இப்படி பொசுக்குன்னு போயிட்டான்னா சரி இவனுங்கெல்லாம் அல்லக்கை தானே ஈஸியா காலி பண்ணிடலான்னு பார்த்தா அந்த ஹாக்கின்ஸுக்கு விழுந்த வெட்டு திடீர்னு அங்க நின்னுட்டு இருந்த அவன் அல்லக்கைக்கு விழும். அவன் செத்து போயிருவான், இவன் சரியாயிருவான். இவ்வளவு நேரம் சந்தோஷப்பட்ட நம்மளுக்கு மூஞ்ச பாருங்க பேய் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பின்ன மண்டைய 2 வெட்டினா எவனாச்சும் உயிரோட இருப்பானா? இவன் மட்டும் எப்படி உயிரோட இருக்கான்? வினோதமா இருக்குன்னு சொல்லும் போது அவன் கையை நீட்டுவான். உள்ளுக்குள்ள இருந்து இந்த சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒண்ணு அவன் கைக்குள்ள இருந்து வெளியில வரும். அவன் பார்த்துட்டு என் லைஃப்ல ஒண்ணு போச்சும்பான். அவ்வளவுதான் அப்படியே வெளியில வந்து செத்து போனது மாதிரி விழும். மேட்டர் என்னன்னா இப்ப அவன் கூட இருக்காங்களே சபார்டினேட்ஸ், அவங்களோட உயிரை இந்த மாதிரி ஸ்டார்மேனா அவன் பாடிக்குள்ள வச்சிருப்பான். அந்த எரும மாட்டு பைய பவரே அதான் ஸ்டார் ஃப்ரூட் பவர். அவங்க எல்லாத்தையும் இவன் பாடிக்குள்ள வச்சிருக்கிறதுனால இவன் மேல ஏதாச்சும் வெட்டு விழுந்துச்சுன்னா அதை அந்த ஸ்டார்மேனுக்கு மாத்தி விடுவான். அந்த ஸ்டார்மேனுக்கு எந்த சபார்டினேட் இருக்கானோ அந்த அட்டாக் அவன் பாடிக்கு பாஸ் ஆகி அவன் செத்து போயிடுவான். இவன் உயிரோட வந்துருவான். இவனால 10 பேர்த்த ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்படின்னா 10 டைம் செத்து பொழைப்பான். இதுல வேற கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவனால ப்ராபபிலிட்டியும் கண்டுபிடிக்க முடியும். அதாவது இப்போ யார் கூட சண்டை போடுறான் அப்படின்னா அவங்க கூட ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிறத அவன் முன்னாடியே கணிச்சிருவான். சோ அப்படியே மறுபடியும் காடை வச்சு பார்த்ததுல நம்ம ஆளுகளை ஈஸியா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சோ எதுக்கு தேவையில்லாம அவன் சபார்டினேட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணும். ஏன்னா அவனுக்கு எல்லாம் செத்துட்டானுங்கன்னா அடுத்து டைரக்டா இவனை தான் அட்டாக் பண்ணுவாங்க. அப்புறம் கொல்றதுக்கு ஆள் இல்லாம இவனே செத்து போயிடுவான். அதனால என்ன பண்ணுவான், அவன் ஸ்டாப் பவரை யூஸ் பண்ணி அப்படியே ஒரு பெரிய உருவத்தை கத்திக்குள்ள இருந்து மட்டன்னு வெளியில வர வைப்பான். அது பாத்தீங்கன்னா ஸ்டார் மான்ஸ்டர் அப்படியே பெரிய சைஸுக்கு உருவாகும். அதுவும் கையில பாத்தீங்கன்னா விரல் இருக்காது, ஆணி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மூக்குக்கு கீழே மீசை இருக்கும். ஆனா இதுக்கு வாய்க்குள்ள இருக்குது. அது மீசையா கொம்பா? ஐ திங்க் கொம்பு தான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தாலும் மண்டைக்கு மேலதான கொம்பு இருக்கணும். இவனுக்கு வாய்க்குள்ள இருந்து வருது. ஐ மீன் இந்த மான்ஸ்டருக்கு. அவன் தெளிவா சொல்லிடுவான், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சண்டை போட மாட்டேன்னு. மெயினா இவனுகிட்ட என்ன 2 பேருமே ஒஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்தவனுங்க. பழைய ஆளுங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனா இவனுக்கு கூட சண்டை போடும்போது படபடப்பா இருக்குது. எப்போ எந்த நேரத்துல என்னத்தை கிறுக்குத்தனமா பண்ணுவானுங்கன்னு சொல்ல முடியலையே. அப்ப அந்த மான்ஸ்டர் அப்படியே பயங்கரமா சிரிச்சுட்டு வரும். அப்ப ஜோரோ சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட இவனோட பெரிய தலைவலியா தான் இருக்கும் போல. என்னவா இருந்தா என்ன, ஒரு கை பாத்திரலாம்பா. ரைட்டு அவன் கார்டு அப்படியே ஷஃபிள் பண்ணிட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணலாம்பா. அந்த இடமே புள்ளுத்தி கிளம்பும். அப்ப அவன் ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்து அப்படியே திருப்பி காட்டுவான். அப்ப ரிவர்ஸ்ட் ஃபூலுங்கிற கார்டு வந்திருக்கும். அதை பார்த்தோன்னே அவன் ஆளுகளே பதறுவானுங்க. ஐயோ இந்த கார்டான்னு. அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த கார்டு வந்துச்சுன்னா அவன் ஆளுகளுக்குள்ளேயே ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்தி வெட்டிட்டு செத்துருவானுங்க. அப்படிதான் வெட்டிட்டு சாவானுங்க. ஒருத்தனை போட்டு தள்ளது மட்டும் இல்லாம சாரிப்பா அடுத்த டைம் நல்ல கார்டா எடுக்கிறேன்னு வேற சொல்லுவான். அது மட்டும் இல்லாம இதுல சில பல கார்ட்ஸுங்கெல்லாம் இந்த மான்ஸ்டருக்கு எக்ஸ்ட்ரீம் பவர் கொடுக்கும். அது வரைக்கும் அது நம்மளால அட்டாக் பண்ணாது, வெயிட் பண்ணித்தான் ஆகணும். இங்க நம்மளுக்கு சண்டைக்கு ரெடி அனுக்கிறானுங்க. என்ன கார்டு வேணாலும் எடு, அந்த கார்டை கண்டந்துட்டமா ஆக்கிடலான்னு. ரைட்டு அடுத்த கார்டு எடுக்க போகும்போது திடீர்னு அந்த கொமச்சியோ லைன் அடிச்சு புரண்டு வரும். அந்த இடம் மொத்தம் புழுதி கிளம்பும். அதை பார்த்துட்டு நம்மளுக்கு பதறுவானுங்க. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஓடிட்டு இருக்கும். அழுதுகிட்டே தூக்கிட்டு ஓடுது. ஆமா பின்ன ஒட்டமாக்கு உடம்பு சரியில்லை, உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போகணும். இல்லன்னா உயிரோட இருப்பாலோ இல்லையோன்னு தெரியல. இவனு இன்ட்ரெஸ்டா ரசிச்சு சண்டை போட்டுட்டு இருந்தானுங்கன்னா பாவம் அதால தாங்கிக்க முடியல. அதனாலதான் 2 பேர்த்தையும் தூக்கிட்டு மடன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. சொல்ல போனா ஒட்டமாவோட நிலைமை முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே மோசம். இவனுக்கு வேற பின்னாடி லொங்குன்னு துரத்திட்டு வரானுங்க. விடமாட்டேன்னு இவ்வளவு நேரம் செருப்படி வாங்கினானுங்க. இப்ப மட்டும் எங்க இருந்து தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. அந்த மான்ஸ்டரை பார்த்த உடனே கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு போல. பாஞ்சு அட்டாக் பண்ண வந்து நம்மளுக்கு கிட்ட அடி வாங்கி ரிட்டர்ன் பிரிச்சிருவானுங்க. இப்படி அடுத்தடுத்து இங்க அடி விழுந்துகிட்டே இருக்கும். அவன் என்னடானா காடை வச்சு இன்னும் விளையாண்டுட்டு இருக்கான். சரி விளையாட ஆரம்பிச்சிட்டா நீ நிறுத்துவானா அடுத்து ஒரு கார்டு எடுப்பான். அந்த கார்டு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஹீரோ ஃபேண்ட்ங்கிற ஒரு பயங்கரமான கார்டு. அதை காமிச்ச உடனே அந்த மான்ஸ்டருக்கு பயங்கரமா பவர் வந்து
வெறித்தனமா அட்டாக் பண்ண கிளம்பும். அதுவும் கையில பயங்கரமான ஒரு இரும்பு ஆயுதத்தோட அது வெறி கொண்டு வரத பார்த்த உடனே அவன் ஆளுகளே ஸ்டாப் ஆயிட்டானுங்க. அது இப்ப நம்ம ஆளுகளை நோக்கி தான் புயலை கிளப்பிட்டு வந்துட்டு இருக்குது. அது வர்ற வேகத்துக்கு மட்டும் அடிச்சது கண்டிப்பா நாயோட சேர்த்து எல்லாம் காலி. அது பாத்தீங்களா நல்லா சவன்னு எப்படி படு பயங்கரமா இருக்குது. சரி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அதுகிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.